நேத்து வரைக்கும் அந்த திவ்யாவை அண்ணி அண்ணின்னு தலையில தூக்கி வச்சிட்டு இருந்த. இப்போ அவ ஓடி போயிட்டா. சத்யாவோட பிரபு கல்யாணம் ஆகுது. ஆனா அப்பவும் எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்க? ஒரே ரீசன் தான். என்னது? எனக்கு சத்யாவை ரொம்ப பிடிக்கும். அவங்க எனக்கு அண்ணியா வரதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பொண்ணும் மாப்பிளையும் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பிரபு முதல்ல குருஜி கால்ல விழுந்து தீர்க்க ஆசீர்வாதம். ஆயுஷோட தீர்க்க சுமங்கலியா அமோகமா 100 வருஷம் இருக்கணும். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. நல்லா இருங்க பிரபு. இது கடவுள் போட்ட முடிச்சு. அதனாலதான் எல்லாரும் யோசிச்சதையும் தாண்டி வேற ஒண்ணு நடந்திருக்கு. நல்லா இருங்கப்பா, நல்லா இருங்க. எழுந்துருங்க. பாட்டியம்மா காலையும் சம்பந்தியம்மா காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. எதுக்கு? என்னம்மா அனிதா, என்ன பேசிட்டு இருக்க? கண்டவங்க காலெல்லாம் விழுந்து என் தம்பி ஆசீர்வாதம் வாங்கணும்னு அவசியம் இல்ல. என்ன பேசிட்டு இருக்க? அவங்க நம்ம ஃபேமிலி. அத நினைச்சாதான் அருவருப்பா இருக்கு. ஒரு பொண்ணு இருக்கிறத முழுசா மறைச்ச கேடி குடும்பத்துல சம்பந்தம் வச்சதே கேவலம். இங்க நடக்கிற கன்றாவியெல்லாம் என்னால பார்க்க முடியாது. பூஜா வா. அனிதா அனிதா சொல்றேன்ல வா. ஸ்ரீர்வர்ச்சஸ்வம் ஆயுஷ்யம் ஆரோக்கியம் ஆவீதாத் சோபமானம் மஹீயதே. நீங்க 100 வருஷம் நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு எந்த குறையும் வராது. அவளுக்காக நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன்னு நினைச்சு பார்த்தா. அம்மா அழாதம்மா. மா அழாதம்மா. மா ப்ளீஸ் மா. இங்க பாருமா, அவ போனவளாவே இருக்கட்டும். நீ நல்லா இருக்கணும். என்னம்மா நீ எப்படி பேசுற? நீ அவளுக்காக எவ்வளவோ விட்டு கொடுத்திருக்க. அதுக்கெல்லாம் சேர்த்து அவ உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துட்டு போயிருக்கா. நீ இப்ப போற வீடுதான் உன்னோட குடும்பம். இனி உன் அக்காவை பத்தி நினைக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. உன் அக்கா பண்ண காரியத்துக்கு நான் அப்பவே தூக்கில் தாங்கி இருப்பேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போதுன்னுதான் நான் பொறுமையா இருந்தேன். அவளை நான் எந்த ஜென்மத்துக்கும் மன்னிக்கவே மாட்டேன். இனி நீ அவளை பத்தி நினைக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. உன்னோட அம்மா ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிருக்கா. அவளை இனியும் கஷ்டப்படுத்த மாட்டேன்னு நினைக்கிறேன். போயிட்டு வா. இவனுங்க காலையில பஞ்ச பரதேசிங்க மாதிரி தெரிஞ்சானுங்க. சத்யாவுக்கு கல்யாணம் ஆனதும் டக்குன்னு கெட்டப்ப மாத்தி வேறையா வந்து நின்னானுங்க. இப்ப பட்டாசெல்லாம் போட்டு கொளுத்துறானுங்க. இது எல்லாமே பிளானிங்கா இருக்க மாதிரியே இருக்குடா. எனக்கு என்னமோ இவனுங்க தான் ஏதோ செஞ்சு சத்யா உனக்கு கட்டி வச்சிருப்பானுங்கன்னு டவுட்டா இருக்கு. என் பையன் அவன் கல்யாணத்துக்கு என்னெல்லாம் கனவு கண்டு வச்சிருந்தான். அவனுக்கு வரப்போற பொண்டாட்டி எப்படி எல்லாம் இருக்கணும்னு நம்ம கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கான். மொத்தமா அவன் தலையில கல்லு தூக்கி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அவன் மனசொடைஞ்சு போய் நிக்கிறத என்னால பார்க்க முடியல. அம்மா, அவனோட சம்மதத்தோட தானே இப்ப இந்த கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கு காரணம் உங்க அப்பா. அவனுக்கு இந்த கல்யாணத்துல துளி கூட இஷ்டம் இல்ல.
வந்துட்டாங்க. வந்துட்டாங்கன்னா நீங்க போங்க, நான் வரல. நீயே போலன்னா நான் எதுக்கு போகணும்? சொன்னா கேளுடி, நீதான் ஆரத்தி எடுக்கணும். ஆமா, அதான் இப்ப குறைச்சு. இத பாரு, அவளுக்காக இல்லைனாலும் நம்ம வீட்டு பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரான். அவனுக்கு ஆரத்தி எடுக்க வேண்டாமா? ஓ, அப்பா, ஆர்த்தியை ஏன் சௌமியாவை எடுக்க சொன்னீங்க? அங்க பாருங்க, அனிதா கட்டுப்பாயிட்டா. முத மருமக வீட்டுக்கு வரால, நல்ல மனசோட வரவேற்கணும். டென்ஷன் ஆனா ஆயிட்டு போறா, கண்டுக்காத, விடு. வாங்க. இருங்க இருங்க, என்ன பண்ணும்? அதை எட்டி உதச்சிட்டு உள்ள வா. காலையில லைட்டா தள்ளி விட சொன்னா இப்படி எட்டி உதச்சிட்டு இருக்க. இப்ப சொல்றேல்ல, இத முதல்லயே சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு எட்டி உதேன்னு சொன்ன. என் மருமக எட்டி உதச்சிட்டா, நீ வலதுகளை எடுத்து வச்சு உள்ள போமா. வாமா. நீ விளக்கேத்தி வைமா. நானா? ஆமாம்மா. சாரி, எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. இது வேறயா? ஐயோ கடவுளே, எப்படிப்பட்ட குடும்பத்துக்கு எப்படி ஒருத்தி மருமகளா வந்திருக்கா பாரு. வேண்டாம், என்னால விட்டுருங்க. நான் இங்க இருந்தேன்னா ஏதாவது பேசிடுவேன். பெரியமா, மகிழ்ச்சிங்கிற ஒளியை தருவேன்னு வீட்டுல உள்ளவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக தான் விளக்கேத்துறது. நேத்துமா இந்தம்மா. இந்த தேங்காவை விடுமா. ஒடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணோம்? அம்மா தாயே, நீயே அப்படி பிரிச்சு வச்சிருமா. பூஜா, இதெல்லாம் சம்பிரதாயம்டா. நீங்க 2 பேருமே சாப்பிடலன்னா இங்க இருக்கிற எல்லாருமே சங்கடப்படுவாங்க. ப்ளீஸ்டா சாப்பிடு. பிரபு, மூஞ்சி அப்படி வச்சிருக்காத, சரி? அண்ணே, நீங்க தான் வீட்டுக்கு பெரியவங்க. பசங்களுக்கு பாலும் பழமும் எடுத்து கொடுங்க. ஏய் நிர்மலா, நீயாவது எடுத்து கொடு. பிரபு, இந்தா சாப்பிடு பிரபு, சாப்பிடு. அண்ணா, முழுசா நீயே சாப்பிடக்கூடாது, பாதி அன்னிக்கும் கொடுக்கணும்.
இல்லனா வாங்கிக்கோங்க அண்ணி. பிரபு இந்தா. அண்ணா முழுசா நீயே குடிச்சிடாத, இதுவும் 50-50 தான். சாப்பிடு. டேய், ஆள் வச்சு இதெல்லாம் தூக்கிட்டு வர வேண்டியதானடா. நீங்க என்ன கஷ்டப்பட்டு இருக்கீங்க? உனக்கு பண்ண என்ன சத்தியா கஷ்டம்? எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதுக்கு தான் நாங்கள் ஆசைப்பட்டோம். எல்லா கனவு மாதிரி இது சத்யா. நீயும் இதுக்கு தானக்கா ஆசைப்பட்ட? அவன் என் மேல செம்ம கோவத்துல இருப்பான். உன் மேலே இது கோவமா இருக்காரு? நீயே அவங்க அக்காவை லெட்டர் வச்சுட்டு போக சொன்னா? என் அக்கா அவதாங்கிறதே நான் மறைச்சிட்டேனேடா. இதெல்லாம் ஒரு மேட்ரா? இதெல்லாம் ஈஸியா சால்வ் ஆயிடும்க்கா. எப்பட்றா? எல்லாம் சண்டை போட்டுதான். சண்டை போட்டு தானே ஃப்ரெண்டா நீங்க? அதே மாதிரி சண்டை போட்டு புருஷன் மட்டும் ஆயிட்டு போங்க. ஒரு நல்ல பொண்டாட்டிக்கு அடையாளம் நல்ல ஃப்ரெண்டா இருக்கிறது தான். ஆல்ரெடி நீ அவருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே. லைஃப் ஃபுல்லா பெஸ்ட் ஃப்ரெண்டா அவர் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறீல. அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் வைஃபா இருக்கிறது இன்னும் பெஸ்ட்னு புரிஞ்சுப்பாரு. நீ நினைக்கிறத அவர் யோசிச்சிருவாரு, அவர் நினைக்கிறத நீ யோசிச்சிருவ. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் போகும் சத்யா. சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும். ஆனா சண்டை போடுறதை விட்டுறக்கூடாது சத்யா. ஆமா சத்யா, ஆமா, சண்டை போடுறத விட்டுறாத. அண்ணன் அல்வா வாங்க மறந்துட்டேன். நீ பக்கத்து கடைக்கு போய் திருநெல்வேலி அல்வா ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து. அண்ணே, என்ன எனக்கு இதுலயும் ஒரு டவுட்னே. ஏய், எனக்கு ஒரு டவுட்ரா. என்னண்ணே? ஃபர்ஸ்ட் எய்ட் உனக்கா இல்ல பிரபுக்கா? சந்தேகமா கேட்டு கொல்ற, வாயில அடிப்பேன். நீ ஒரு மொரட்டு சிங்கிள் மொட்டை பேடா. இதுக்கப்புறம் கேட்டா வாயை உடைப்பேன். போ முதல்ல போடா. அண்ணே என்னடா? கோச்சுக்காதீங்கண்ணே, கோச்சுக்காதீங்க. நான் இது வரைக்கும் கேட்ட எதுக்குமே நீங்க பதில் சொல்ல வேணாம். கடைசியா ஒன்னே ஒன்று கேட்கிறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லிடுறீங்களா ப்ளீஸ்? கேட்டு தொலை. சிங்கிள்னா என்ன, மொரட்டு சிங்கிள்னா என்னென்ன? இது சிங்கிள். சிங்கிள்னா ஒரு அடியில ஓடி போடுவாங்க. ஆனா மொரட்டு சிங்கிள் அப்படி இல்ல. எவ்வளவு அடிச்சாலும் இருந்து வாங்குவானுங்க. நீ கண்டிப்பா 2வது ரகம் தான். ஏன்னா சிங்கிளா தான் ஓடி போயிருப்பல்ல. நீ மொரட்டு சிங்கிள் தான். முறையா அடிச்சா சரியாயிடும். வா பிரபு. இப்ப எதுக்குண்ணா இதெல்லாம்? நான் உனக்கு கேட்டேனா? இதெல்லாம் நீ கேட்டு பண்ற விஷயமாடா? பெரியவங்க நாங்களா பார்த்து தானே ஏற்பாடு பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, எல்லாம் ரெடி பண்ணிடுறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. மணி ஆகுது தெரியுமா? 11 ஆகுது. முதல்ல போனேன். புரியுது புரியுது. என்ன புரியுது? 11 மணிக்கு மேலதான் நல்ல நேரம் ஆரம்பிக்குதுன்னு நம்ம குருஜி சொல்லியிருக்காரா. அதுக்கு அவசரம். முதல்ல போனேன். ஏய், பொறுமையாடுறா. நான் போய் சித்திட்ட சொல்லி சத்யாவை உடனே அனுப்பி வைக்கிறேன். ஓகேவா? பெட்டு மேல போடுறதுக்குனே 10 கிலோ உதிரிப்பு வாங்கி வச்சிருக்கேன். அவசரத்துல அத மறந்துட்டேன். 5 நிமிஷத்துல போடுறேன் இரு. ரோஜாப்பூ மாப்பிள வாசம் கம்ம கம்மன்னு இருக்கும். த்ரிஷா இல்ல நயன்தாரான்ற மாதிரி திவ்யா இல்ல சத்யான ஒரே நாள் ஷிஃப்ட் ஆயிட்டேன். அதுவும் ஒரு வகை சந்தோஷம் தான். நினைச்ச வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கை ஏத்துக்கணும்னு டைரக்டர் அட்லியே சொல்லியிருக்காரு. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா தான் இருக்கு. ஆனா ஆள் மாறுறதும் இப்படி ஃபர்ஸ்ட் நைட் கலையற பாத்தியா, அதுதான் ரொம்ப அல்பையா இருக்கு. அம்மா டேய், ஏன்டா அடிக்கிற? லேட் ஆகுதுன்னு சொன்னா நான் பாட்டு வெளியே போக போறேன், அதுக்கு நீ இந்த அடி அடிக்கிற. டேய், வீட்ல உள்ளவங்க புரிஞ்சுக்கலனா நீ ஏன்டா இப்படி பேசி டார்ச்சர் பண்ற? நான் கேட்டனா இந்த ஃபர்ஸ்ட் நைட்லாம்? சாரி மாப்ள, உங்க அண்ணன் கொடுத்த பில்டப்ல நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். தயவு செஞ்சு என்ன தனியா விடு. முதல்ல வெளில போடா.
அக்கா, உங்க ஒட்டியானத்தை கொடுங்களேன். இதை விட உங்க ஒட்டியானம் போட்டா இன்னும் நல்லா இருக்கும். கடைசி நேரத்துல வந்து ஒட்டிக்கிட்டவளுக்கு ஒட்டியானம் தான் கேடு. கரெக்டா சொன்னம்மா. இந்த நகையெல்லாம் இவ கண்ணால கூட பாத்திருக்க மாட்டா. நம்ம வீட்ல குப்பை கொட்ட கூட தகுதி இல்லாத குப்பத்துக்காரிய கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம மருமகளா கூட்டிட்டு வந்திருக்காரு எங்க அப்பா. இப்பல இருந்து அந்த குடும்பம் உன் குடும்பம். அவங்க எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. தினமும் இவ முகத்துல தான் முழிக்கணும்னு நினைச்சாலே கோவமா வருது. அனிதா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? அம்மா பெரியவங்க ஏதோ கோவத்துல பேசிட்டு இருக்காங்க, நீயும் கூட கூட பேசிட்டு இருக்க. இப்ப இவ நம்ம குடும்பத்துல ஒருத்தி. விடுங்க. இவளை பத்தி தப்பா பேசுறது நம்ம குடும்பத்தை பத்தி நாமளே தப்பா பேசுற மாதிரி தான். சத்யா, உனக்கே தெரியலம்மா, இன்னைக்கு நிறைய குழப்பம் நடந்துருச்சு. அதனாலதாம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. வருத்தப்படாதம்மா சத்யா, போக போக எல்லாம் சரியாயிடும். சரியா? இந்த குப்பத்துக்காரி இந்த வீட்டோட மருமகன்றத ஜீரணிக்கவே நான் காலம் பூரா ஜெலுசல் சாப்பிடணும். இதுல இவளுக்கு பிறக்க போறது வரை இந்த வீட்டு வாரிசா? ஏதாவது செய்யணும். சத்யா, நில்லு. அம்மா, ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? அப்படியெல்லாம் ஒண்ணும். அக்கா ஓடி போனது ஊருக்கே தெரிஞ்சு போச்சே. இப்ப யாரு பார்த்தாலும் நம்ம குடும்பத்தை காரி துப்புவாங்களேன்னு யோசிச்சு கவலையா இருக்கியா? இல்ல இந்த அவமானத்துக்கு அப்புறம் அம்மாவும் பாட்டியும் உயிரோட இருப்பாங்களா? இல்ல ஏதாவது செஞ்சுப்பாங்களோன்னு நினைச்சு பயந்துட்டு இருக்கியா சத்யா? இப்படி ஒரு விஷயம் நடந்தா மான ரோஷம் உள்ளவங்க யாரா இருந்தாலும் உயிரை விட்டுருவாங்கல்ல? நடந்தது நினைச்சு நீ மூட் அவுட் ஆகியிருக்காத, சந்தோஷமா இரு. இப்போ உனக்கு சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்ல வந்த. யாரு எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்னன்னு இருந்துரு. ஏன்னா இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல உங்க வீட்ல எழவே விழுந்தா கூட அத பத்தி நாளைக்கு பாத்துக்கலாம் நினைச்சுக்கோ. எந்த தைரியத்துல பால் கொண்டு வந்திருக்கானே தெரியல. பக்கத்துல வரட்டும் இருக்கு இன்னைக்கு. அவன் பேபி பால். அது வந்து இது எத்தனை போய் கொடுத்து தட்டி விட்டானா? ட்ரை பண்ணி பாப்போமா? இல்ல, நீ கோவத்துல இப்படி தட்டி விட்டனா பால் வேஸ்ட் ஆயிரும்ல, அதான் வெறும் கிளாஸ் நீட்டி செக் பண்ணி பார்த்தேன். இங்க பாருங்க, டே போயிருங்க, நான் குளவரியில இருக்கேன். நிச்சயம் ஆனதை மறைச்சது எப்படி உன் சூழ்நிலையோ அதே மாதிரிதான் நான் என் அக்கா திவ்யாங்கிறத மறைச்சதும். சரிங்க, அது சிச்சுவேஷன், அதெல்லாம் விட்டுருங்க. எங்க அப்பா ஹார்ட் பேஷண்ட், அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்ற பயத்துல எங்க அப்பாக்காக இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன். அதுவும் நீங்க ஓகே சொல்ல மாட்டீங்கன்ற நம்பிக்கையில நான் அப்படி சொன்னேன். ஆனா நீங்க, உங்களுக்கு தான் தெரியும்ல நான் திவ்யாவை எந்த அளவுக்கு லவ் பண்ணேன்னு, உங்களை நான் எந்த அளவுக்கு ஃப்ரெண்டா ட்ரீட் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியும்ல. நீங்க எதுக்கு எங்க கல்யாணத்துக்கு ஓகே சொன்னீங்க? நீ உங்க அப்பாக்காக ஓகே சொன்ன, நான் என் குடும்பத்துக்காகவும் குடும்ப மானத்துக்காகவும் ஓகே சொன்னேன். ஏய், என்ன என் கட்டில படுக்க போறீங்களா?
நீங்க படுத்தா நான் எங்க படுக்கிறது? தரையில படுத்தா தூக்கம் வராது உங்களுக்கு தெரியும்ல. முதல்ல எந்திரிங்க. உன்னை யார் தரையில படுக்க சொன்னது? நீயும் கட்டிலே பத்துக்கோ. அதெல்லாம் சரியா வராது. முதல்ல எந்திரிங்க. எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குது. உனக்கும் உன் மேல நம்பிக்கை இருந்தா வந்து கட்டில படு. இல்ல உனக்கும் உன் மேல நம்பிக்கை இல்லாம நீ பயந்து இருந்தனா என்னோட சொல்லிடு, நான் கீழே பத்துக்கிறேன். என்ன சொன்னீங்க? எனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? யார பத்தி என்ன கேள்வி கேக்குறீங்க? எனக்கு என்ன பயம்? இப்ப பாருங்க, நீங்க அங்க படுங்க, நான் இந்த சைடு படுக்கிறேன். நீ சாப்பிடும் போதே பார்த்தேன், நீ சரியாவே சாப்பிடல. இந்த பாலையாவது குடிச்சிட்டு படு. இந்தா ப்ளீஸ். விட்டா நீ நைட்டெல்லாம் பட்னியா தான் இருக்கணும். பேசாம இந்த பாலை குடிச்சிடுறா ப்ளீஸ். காஃபி. காஃபி. ஏங்க சாப்பிடுங்க. எனக்கு வேணாம். ஏங்க என்ன? காஃபி குடிச்சிட்டு வேணா திரும்ப பத்துவோங்க. எனக்கு தான் வேணாம் சொல்றேன்ல, ஏஞ்சி போ. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்காக காலையிலேயே ஏஞ்சி குளிச்சு கஷ்டப்பட்டு காஃபி போட்டு எடுத்து வந்திருக்கேன். வேணான்னு சொல்றீங்க? காஃபி போடுறதுல என்ன கஷ்டம்? நான் வேணாம் சொல்லிட்டேன், ஒழுங்கா நினைச்சு போ. காஃபி போடுறதுல அவ்வளவு கஷ்டம் இல்லைன்னு சொல்றேன். காஃபி போடுறது எனக்கு கஷ்டம் தான். இப்போ நீ இந்த காஃபியை மட்டும் குடியில. என்ன மிரட்டுற? இப்ப குடிக்கல என்ன பண்ணுவ? வேணாம் அமுல் பேபி. அதே தான் நானும் சொல்றேன். நீ போட்ட காஃபி எனக்கு வேணாம், ஒழுங்கா எடுத்துட்டு போ. நீ இப்போ இத வாங்கி குடியலனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏய், இப்போ என்ன மிரட்டுறியா? என்ன பண்ணிடுவ நீ? என்ன பண்ணுவேனா? கனவு நீங்க போச்சு போச்சு. என்ன பச்சை கலர் சட்டை? வரட்டு மாறி இருக்கு. பாப்பா இதெல்லாம் வலிக்குது. ஐயோ மாட்டிக்கிட்டேன். பல்ல காட்டிட்டு இருக்க, போ போ. நேத்து நமக்குள்ள ஒண்ணு நடக்கல. நந்துச்சா? என்ன நடந்துச்சு? எப்படி 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 அது? என்னபா கல்யாணம் நடந்துச்சுல? இதோ பாருங்க, இனிமே நீங்க எது செய்யறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லி தான் செய்யணும். அண்ணன் இதத்தான் சொல்ல வந்தாரா? அட பாவி,
பேண்ட் சட்டையில பார்த்தப்பெல்லாம் முறைச்சிட்டு புடவையில பார்த்ததும் பல்ல இழுச்சிட்டியே. நில்றா. என்னம்மா? ஷோ, போய் முதல்ல முகத்தை கழுவிட்டு வாப்போ. மா, நான் குளிக்க தான் போறேன். ஷோ. அண்ணா. என்ன? என்னண்ணா இது? இப்படியேவா வெளியே வருவ? ஏன் இப்படி வந்தா என்ன? முதல்ல போனா. ஆமா, காலையில இருந்து பாக்குறேன். நீங்களா என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க, ஒரு மாதிரி பேசுறீங்க, எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. முதல்ல போய் கண்ணாடியில பாருண்ணா. கண்ணாடிய பாக்கணுமா? ஏங்க, என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? நீ கேட்ட கேள்வியிலேயே பதில் இருக்குதே. என்னது? சரி, அதெல்லாம் உனக்கு புரியாது. என்ன பிரச்சனை அது சொல்லு. எதுக்கு நீங்க இப்படி பண்ணீங்க? எப்படி? அதான் உங்க நெத்தில இருக்க குங்குமம் எப்படி என் கண்ணத்துலயும் மூக்குலயும் வந்துச்சு? அது ராத்திரி சும்மா இருந்திருக்கணும். என்ன சும்மா இருக்கணும்? தூக்கத்துல பொருண்டு பொருண்டு வரா மாதிரி அப்படியே என்னாண்ட வந்து பொருண்டு பொருண்டு பக்கத்துல வந்து என்ன சொல்லுங்க. சொல்ல முடியாது தானே, நானே நின்னு இருக்கேன். சொல்ல முடியாதா? என்ன பண்ணனே தெரியலையே. உங்களால நான் எவ்வளவு அசிங்கப்பட்டு தெரியுமா? இதுல என்ன அசிங்கம்? நாம சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சிங்கன்னா தானே வீட்டுல இருக்கிறவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அதுதான் இப்படி பண்ண. இதோ பாருங்க, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இரு எதுக்கு இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? நாம சந்தோஷமா இல்லைனாலும் வீட்டுல இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கணும். வா குளிச்சுடா, டிஃபன் சாப்பிடலாம். சும்மா காலங்க எல்லாம் என் தலை எழுத்து. கல்யாணம் முடிஞ்சதும் குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்கிறது வழக்கம். இன்னைக்கு போயிட்டு வந்துடலாம். ரெடி ஆயிட்டு கீழே வாங்க. சரிப்பா. சத்யா, உனக்கு இதுல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா சார் நான் வரேன். குடும்பமா கோயிலுக்கு போகும்போது வரமாட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். மத்தவங்க நம்பிக்கைக்கு மரியாதை கொடுக்கணும்னு அப்பா சொல்லிக்கிறாரு. சரி, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க. நம்ம போறது கோயிலுக்கு. அது என்ன? போய் ட்ரெடிஷனல் சாரி கட்டிட்டு வாங்க. சேலையா? எனக்கு கட்ட தெரியாது. என்னது? சாரி கட்ட தெரியாதா? நான் இதுக்கு முன்னாடி சேலை கட்டி நீ எப்ப பாத்துக்கிற? நேத்து தானே சாரி கட்டிட்டு இருந்தீங்க. நேத்து கல்யாணத்தப்போ அம்மாவும் பாட்டியும் கட்டி விட்டாங்க, நைட்டும் சித்தி கட்டி விட்டாங்க. போச்சு போச்சு, உங்களால எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்க போறேன். ஏற்கனவே அம்மா வர சம கோவத்துல இருக்காங்க. புடவை கட்ட தெரியாதா? நீ இதெல்லாம் டென்ஷன் ஆகாத, நான் எல்லார்கிட்டயும் பேசிக்கிறேன். நீங்க எதுவும் செய்ய வேணாங்க. என்ன செய்யணும் எனக்கு தெரியும். நீங்க இங்கே இருங்க, வரேன். அம்மா. என்னப்பா? சத்யாக்கு சாரி கட்ட தெரியாது, வந்து கட்டி விடுறியா? சாரி கட்ட கூட தெரியாதா? சுத்தம். ஏண்டா உன் தலையெழுத்து இப்படியாட அமையணும்? கொஞ்சம் கூட யோசிக்காம இவளை போய் உனக்கு கட்டி வச்சாரு பாரு உங்க அப்பா. கடவுளே, இவ கூட எப்படா நீ குடும்பம் நடத்த போற? இனி அதை பேசி என்னமா ஆக போகுது? வா, வந்து சாரி கட்டி விடு. ஆளை விடு சாமி, தயவு செஞ்சு என்ன கூப்பிடாத. அவ பக்கத்துல நிக்க கூட எனக்கு இஷ்டம் இல்ல. அவளை பார்க்கும் போதெல்லாம் என் பிள்ளைக்கு வரப்போற பொண்டாட்டிய பத்தி அவன் எவ்வளெல்லாம் கனவு கண்டான். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வந்து நிக்கிறாளேன்னு நினைச்சு நினைச்சு என் மனசு வெம்பி போகுதுடா. அதனால என்ன கூப்பிடாத, என்ன விடு. போங்க, போய் கட்டிட்டு வாங்க. எனக்கு தான் கட்ட தெரியாது, நான் அப்பவே சொல்லிட்டேன்ல. அதான் சொல்லிட்டேம்மா, இந்த பிளவுஸையும் பாவாடையும் மாத்திட்டு வாங்க. இத மாத்தினா மட்டும் சேலை யார் கட்டி விடுவா? எல்லாம் என் தலையெழுத்து, நானே உங்களுக்கு கட்டி விடுறேன். ஆஹா, நீ இப்படியெல்லாம் சலிச்சுனோட எனக்கு கட்டி விடுத்தாவில. வா, இப்படியே போவோம். வா 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 வா. ஏன் இருக்கிற கொஞ்சம் மானத்தை வாங்கிடலாம் பாக்குறீங்களா? ஏங்க, கெஞ்சி கேக்குறேங்க, தயவு செஞ்சு இதை மாத்திட்டு வாங்க. சரி, உன்னை பார்த்தா ரொம்ப பாவமாகுது, அதனால நான் போய் மாத்தின்னு வரேன்.
இந்தாங்க இது தோல்ல போட்டுக்கோங்க. ஏய் சூப்பரா புடிச்சு வச்சிக்கிறிய. ஏய் இதே செம்மையா புடிச்சு வச்சிக்கிற. ஏங்க அது இடுப்புல சொருவுங்க. இது எந்த சைடு? இது சென்டர். இது சரியா வர மாட்டுது. நீயே பண்ணி விட்ற. ஏங்க நான் லேட் ஆயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க. சரி சரி கோவப்படாத அம்மா பேபி. லேட் பண்ணா கோவப்படாம என்ன பண்றது? இல்ல நீ கோவப்பட்டா நீ சிரிப்பு வருது அதான். ஏங்க என்னங்க இப்படி நிக்கிறீங்க? என்ன முதல்ல முந்தானி எடுத்து போடுங்க. எங்க போடணும்? பேங்க்ல போடுங்க. எனக்கு தான் அக்கவுண்ட் இல்லையா? ஐயோ ஐயோ ஐயோ, முந்தானி எடுத்து இப்படி போடுங்க, புரியுதா? அப்படியா? சரி சரி. முடிஞ்சுதா? முடிஞ்சுதா? போலாமா? இரு இரு. ஓகே. சாலையெல்லாம் கட்டிக்கினா இன்னும் அந்த பக்கமே திரும்பி நின்னு இருக்க. திரும்ப. நீங்க ரெடியில வாங்க போலாம். இரு இரு இரு. சாலையை கரெக்டா கட்டிக்கிறோமான்னு கண்ணால போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அமுல் பேபி திரும்பி நின்னு அழகா சாரி கட்டி விட்டுக்கிறிய. உங்களுக்கு சேலை கட்ட தெரியாதுன்னு அண்ணா சொன்னா? இவ்ளோ அழகா கட்டிருக்கீங்க. யார் கட்டி விட்டா? அது வந்து ஆமா, இது இப்ப ரொம்ப முக்கியம். லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னல, போ. போலாம். நீங்க என்னங்க பாக்குறீங்க? வாங்க. என்ன ஏன் இப்படி வெச்ச கண்ணு வாங்காம பாக்குறா? அப்படி பாக்காத, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஹலோ, நான் ஒன்னும் உங்களை ரொமான்ஸா பாக்கல, டெரரா பாத்துட்டு இருக்கேன். சாரிய முதல்ல கீழே போடுங்க. வேகமா வரணும்னா இப்படிதான் வர முடியும். என்னால முடியலங்க. நீங்க மெல்லமா கூட நடந்து வாங்க, ஆனா இப்படி தயவு செஞ்சு வராதீங்க. அப்புறம் கீழே சாரியா கட்டி விட்டான்னு கேட்பாங்க, உடனே என்னைய பார்க்காதீங்க. நீங்க என்ன பாக்குறதும் நான் தான் கட்டி விட்டேன்னு சொல்றதும் ஒண்ணுதான், புரியுதா? அப்ப கேட்டா என்ன சொல்லணும்? நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம், எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிறேன். ஓகே? நீ இல்லாதப்ப கேட்டா என்கிட்ட கேட்டுக்க சொல்லுங்க. எனக்கு சேலை கட்டி விட்டது யாருன்னு கேட்டா உன்னாண்ட கேட்டுக்கோன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? இத மட்டும் கரெக்டா கேளுங்க. உங்க எதாவது கேட்டா டாபிக்க மாத்தி சமாளிக்கணும். எனக்கு அப்படியெல்லாம் பேச தெரியாது. அப்படி நான் உங்களை நம்பினதெல்லாம் நம்ம கல்யாணத்தோட காலாவதி ஆயிடுச்சு. லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இங்கே நீ இவ்வளவு நேரம் பேசினிருக்க. ஓ சீக்கிரம் போகணும், கோயிலுக்கு போகணும். லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் சீக்கிரம். எப்படி டாபிக்க மாத்திட்டு போறாங்கன்னு இரு வரேன். கோயிலுக்கு போகும்போது சாப்பிட்டு போனா என்னன்னு கேக்குறா. அதுல என்ன தப்பு? சாப்பிடாம தான் கோயிலுக்கு போகணும்னு எதுவும் இல்லையேம்மா, அது அவங்கவுங்க இஷ்டம் தான். அதே தான் நானும் சொல்லிருக்கேன். நீங்க விரதம் தான் போகணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்க இஷ்டம். ஆனா குழந்தை பசியுதுன்னு சொல்லும்போது சாப்பிடாம தான் கோயிலுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா அதை எந்த கடவுளும் ஒத்துக்காது. உனக்கு பசிதுன்னு சொன்னியாடா, போய் சாப்பிடு. எடுத்து வைமா. ஏப்பா, பல வருஷமா நம்பிக்கையோட பண்ணிட்டு இருந்தோம். அவ சொல்றத கேட்டு அதையும் மாத்திட்டீங்களா? நியாயமா இருந்தா எதை வேணாலும் செய்யலாமா? எனக்கு ஒண்ணும் புரியலப்பா. யாராருக்கெல்லாம் பசிக்குதோ அவங்க எல்லாம் வந்து சாப்பிடுங்க. வாங்க. என்ன மாப்பிள மாப்பிள பசிக்குதுங்களே, வாங்க சாப்பிடலாம். சாப்பிடலாம் வா. என்ன மாப்பிள வரலையா? இல்ல மாமா, கோயிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிடலாம். எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன். உப்பு காரெல்லாம் எல்லாத்துலயும் கொஞ்சம் தூக்கலா தான் இருக்குது. அது கொஞ்சம் கம்மி பண்ணா எல்லாருக்கும் நல்லா இருக்கும். அப்புறம் எதுக்கு இத்தனை பூரி இட்லி வடை இடியாப்போன்னு
எல்லாமே இருக்குது, இவ்வளவு எதுக்கு பண்ணி வச்சுக்கிறீங்க? இதுல ஏதாவது ஒன்ன பண்ணா கூட அளவா பண்ணா கூட போதும். அளவுக்கு அதிகமா சாப்பாடு செஞ்சு வச்சு அதை கீழே போடுறதும் தப்பு, வெயிட் ஆடுறோமேனு அளவுக்கு கம்மியா சாப்பிடுறதும் தப்பு. நீங்க இல்லாதவங்க இருக்கிறத வச்சு சாப்பிடுவீங்க. நாங்கெல்லாம் அப்படி இல்ல, ஆள் ஆளுக்கு ஒவ்வொன்னு பிடிக்கும். அதனால நீ இதெல்லாம் ஆர்டர் பண்ணாத. அவ என்ன ஆடுறாவா சொல்ற? அன்பா தான் சொல்றா. அதுவும் இல்லாம நம்ம மேல உள்ள அக்கறையில் தானே சொல்றா. அப்போ இதுவும் இவ சொல்ற மாதிரி தான் நடக்கணுமா? நல்லத யார் சொன்னாலும் கேட்டுட்டு நடக்கணும். மாப்பிள்ள சோக்காதான் இருக்காரு. கார்ல எல்லாம் வர்ற சந்தோஷமா இருக்கு சத்யா. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். பேசிக்கிட்டே இருக்கியே, புது மாப்பிள்ள பொண்ணுக்கு மரியாதை செய்யணும்ல, முதல்ல அதை செய்வோம் வா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். சும்மா இரு சத்யா, நாங்க செய்யறோம். மாப்பிள்ள சார் எங்களுக்காக இருங்க வா. இந்த சத்யா மாப்பிள்ள நீங்களே எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 2 பேரும் நீடோடி வாழணும். ஏண்டா இவ பழகி வச்சிருக்க ஆளெல்லாம் பாத்தியா? அக்கா இதெல்லாம் எனக்கு பழக்கமான விஷயம்தான். நான் இதை நிறைய பார்த்துருக்கேன். ஆக்சுவலி சத்யா மனசு பெரிய மனசு. இப்படிலாம் பெரியவங்க நம்மளை பிளஸ் பண்ண மாட்டாங்களான்னு எத்தனையோ தடவை ஆசைப்பட்டிருக்கேன். அது இப்போ கிடைச்சதுல எனக்கு சந்தோஷம்தான். எடுத்துக்கமா சார், குங்குமத்தை எடுத்து பொண்ணு நெத்தியில வச்சு விடுங்க. எங்கம்மா போன? இவன் மட்டும் தனியா வந்துட்டு இருக்கா? எனக்கு இப்படிதான் கல்யாணம் நடக்கும்னு முன்னாடியே ஒருத்தர் சொன்னாரு. எனக்கு தான் அதில் நம்பியே இல்லையே, சும்மா அவரை கலாச்சு விட்டேன். ஆனா இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் சொன்னதான் என் லைஃப்ல நடந்துச்சு. அவர் இப்போ கோயிலுக்கு வந்துக்கிறாரு, அவர் தான் பார்த்துன்னு வந்தேன். அப்ப பெரிய மகான் தாமா அவரு. வாங்க எல்லாரும் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம். எங்கம்மா இருக்காரு? அங்கதான் இருக்கிறேன். வாங்க.